ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்களை நீங்க மற்றவர்கள்ட்ட எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமும் பிரச்சனையும் அதிகமா வரும். அப்படி என்ன இந்த 10 விஷயத்துல இருக்கு, ஏன் இந்த 10 விஷயத்தை நம்ம மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாதுங்கிறத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு நபருக்குமே கருத்துகளும் விருப்பங்களும் வேற வேற மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற கருத்துக்களை தான் பிறர் அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்குன்னு மாற்று சிந்தனை நிறைய இருக்கும். அதனால அவங்க விருப்பத்துக்கே நீங்க விட்டுறணும். உங்களோட கருத்தை அடுத்தவங்கள்ட்ட திணிக்க கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, நான் அவங்க பேச்ச கேட்டேன் அதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. நாளைக்கு நீங்க நல்லதாவே சொல்ல போனாலும் கடைசியில அதுல ஒரு பிரச்சனை வரும்போது அது உங்களுக்கு தான் கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கும். சோ அவங்க கருத்துப்படி விட்டுருங்க. நல்லதோ கெட்டதோ அது அவங்களோட இருக்கணும். 2வது, உங்களுக்காக மாற வேண்டும். உங்களோட மகிழ்ச்சிக்காக மற்றவர் மாறணும்னு நீங்க ஆசைப்படக்கூடாது. அவங்க உங்களுக்காக மாறுறாங்க அப்படின்னா அது அவங்களோட சொந்த விருப்பமா மட்டும்தான் இருக்கணும். இல்ல அவங்க உங்க மேல வச்சிருக்க அதீத அன்புல அவங்க உங்களுக்காக மாறுறாங்கன்னா அதை நீங்க ஏத்துக்கலாம். நீங்களா அவங்கள உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு கனவுல கூட நினைக்க கூடாது. 3வது, புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எதையுமே தெரியப்படுத்தாம அவங்களாவே உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா எல்லா நபர்களுமே ஒருவரை பார்த்த உடனேயே புரிந்து கொள்ளும் தன்மையோட இருக்க மாட்டாங்க. நீங்க நல்ல உறவை வளர்க்கறதுக்கு முறையான கம்யூனிகேஷன் அவசியம். 4வது, பர்ஃபெக்ஷன். எப்போதுமே சரியாகவே மத்தவங்க இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த உலகத்துல யாராலையுமே எல்லா தருணங்கள்லயும் சரியாக நடந்து கொள்ள முடியாது. எனவே குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருட நபரின் தனித்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்க கூட பழகுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 5, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லாருமே உங்கள்ட்ட எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. காரணம் அவங்களுக்கு சூழ்நிலை, சந்தர்ப்பம், கோபம், சோகம், விரக்திங்கிறது இருக்கும். உங்கள்ட்ட பழகுறப்ப மகிழ்ச்சியாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. 6வது, ஆதரவு. அதாவது பிறர் உங்களுக்கு கொடுக்கும் ஆதரவு மதிப்பு மிக்கதா இருந்தாலும் கூட கட்டாயப்படுத்தி நீங்க எனக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது உண்மையிலுமே நியாயமற்றது. ஏன்னா அவங்களுக்குன்னு சொந்த விருப்பு வெறுப்பு அடிப்படையில தான் மற்றவங்கள்ட்ட பழகுவாங்க. அதை நீங்க இயல்பா எடுத்துக்கணும். 7வது, நேரம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நேரம் என்பது எப்போதுமே நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்காது. நாம எதிர்பார்க்கும் நேரத்துல நமக்காக ஒருத்தவங்க உதவுவாங்க, இல்ல நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது நமக்கு அது மனவேதனை தான் கொடுக்கும். அதனால யாருகிட்டயுமே நமக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு கேட்காதீங்க. 8வது, உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். பிறர் உங்களுக்கு ஆதரவு அளிப்பது சரியானதுதான் என்றாலும் கூட எல்லா பிரச்சனைகளுமே மற்றவர்களே தீர்க்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறது முற்றிலும் தவறு. ஏன்னா உங்களோட பிரச்சனையை சமாளிக்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். எல்லா நேரமும் உங்களுக்கு ஒருத்தவங்க உதவியா இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. 9வது, விசுவாசம் தாங்க. பிறர் உங்களுக்காக விசுவாசமா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க நேர்மையா நன்றி உணர்வோட எத்தனை பேர்கிட்ட இருக்கீங்க அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் எல்லாத்தையும் நல்ல முறையில பழகினாலே எல்லாருமே உங்களுக்காக அவங்களே விசுவாசமா இருப்பாங்க. அதை நீங்களா எதிர்பார்க்க கூடாது. 10வது, மகிழ்ச்சியை தியாகம் செய்யறது. உங்களோட தனிப்பட்ட நலனுக்காக பிறர் அவர்களோட மகிழ்ச்சியை தியாகம் செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆரோக்கியமான உறவுகள்ல பரஸ்பர ஆதரவு முக்கியம். எனவே அவங்களோட நலன்லையும் மகிழ்ச்சியிலையும் நீங்க கவனம் செலுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 10 விஷயங்களை நீங்க யார்கிட்டயுமே எதிர்பார்க்காதீங்க. எல்லாருடைய அன்பாவும் நட்பாவும் சந்தோஷமாவும் பழகுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்போடையும் பழகாதீங்க. அதுதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவு முறைக்கு ஒரு மூலதனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.